உடன்பிறப்பை வா என்ற தலைப்பில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உளுந்தூர்பேட்டை செய்யாறு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த விரிவான விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். ராஜேஷ், இந்த 1-to-1 ஆலோசனை தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை அறிவாலயத்திலே தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். உடன்பிறப்பே வா என்ற பெயரிலே தொடர்ந்து அவர் நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றார். அதாவது கட்சியினுடைய நிர்வாகிகளை அழைத்து அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த குறைகள் ஆகியவற்றையெல்லாம் கேட்டறிந்து அதிலே ஒரு சமரசம் செய்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தங்கள் கட்சி நிர்வாகிகளை தயார் செய்து வருகிறார். இதுவரை மொத்தமாக 27 நாட்களில் 60 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்து பேசியிருக்கின்றார். இன்று 28வது நாளாக இந்த 1-to-1 ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையிலே செய்யாறு மற்றும் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிகளினுடைய அந்த நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்திக்கின்றார். அந்த தொகுதியில் தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எது, தொடர்ந்து நிர்வாகிகளுடைய அந்த ஒத்துழைப்பு என்பது எவ்வாறு இருக்கின்றது, ஒத்துழைப்பு கொடுக்காத நிர்வாகிகள் யார் உள்ளிட்ட பல விஷயங்களை அவர் கேட்டறிகின்றார். இந்த சந்திப்பிற்கு பிறகு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து சட்டமன்ற பணிகளை, அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை துரிதப்படுத்துவதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கின்றது. இவ்வாறு பல்வேறு தொகுதிகளிலிருந்து சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளை அழைத்து முதலமைச்சர் பேசி வருகின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.